Airtel HD setup box unboxing. ஏர்டெல்லோட ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த செட்டப் பாக்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எப்படி சொல்கிறது, எந்த டிவிலேருந்து எந்த டிவி வரைக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஏர்டெல் ஹெச்டி செட்டப் பாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், டிடிஹெச் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான் இதில் சொல்ல போகிறேன். ஏர்டெல் டிடிஹெச் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதில் அடாப்டர் ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இல்லை ரிமோட் ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏர்டெல் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் அன்பாக்சிங் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். வீடியோ ஃபஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஹெச்டி டிஜிட்டல் டிவின்னு இருக்குது, அன்லிமிட்டெட் ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி. ஆமாம், இதில் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் ரிமோட். ஆமாங்க, இது யூனிவர்சல். ஸோ நீங்கள் உங்கள் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செட்டாப் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டெல் மூவிஸ்னு இருக்குது, ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு இருக்குது, மல்டிலிங்குவல் இபிஜி, ஸோ பாஸ், ரீவெண்ட், ரெக்கார்டு, இன்டராக்டிவ் சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஏர்டெல் டிஜிட்டல் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் போட்டோன்னே அதுக்கடுத்தது சேனல் ஆட் பண்ணுறதுக்கு, புக் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஹெச்டி செட்டப் பாக்ஸில் ஹெச்டிஎம்ஐ கேபிள். நார்மல் செட்டப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள் வரும். ஏவி கேபிள்னால் இந்த மூணு பின்னு கேபிள்னு சொல்லுவாங்க. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, இதேமாரி 3 பின், 2 சைடும் 3 பின்னு கேபிள் வரும். அது நார்மல் செட்டப் பாக்ஸில் வரும். இது வந்து ஹெச்டி செட்டப் பாக்ஸில். ஸோ ஹெச்டிஎம்ஐ கேபிள் செம்ம குவாலிட்டியான கேபிள்னு சொல்லலாம். அவ்வளோ குவாலிட்டியாக தருவாங்க. இந்த கேபிள் மாதிரி நம்ம வெளியே வாங்கினாலும் சரி, இல்லை வேறு இடத்துல வாங்கினாலும் சரி, இந்தமாரி குவாலிட்டியான கேபிள் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் பாக்ஸ், ஹெச்டி செட்டப் பாக்ஸ் இருக்குது, அடாப்டர் இருக்குது. செட்டப் பாக்ஸோட அடாப்டரு, ரிமோட்டு பேட்டரியோடு தந்துடுறாங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகே, முடிஞ்சுது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹெச்டிஎம்ஐ கேபிள் இது. ஓகே, முதல்ல செட்டாப் பாக்ஸ். இந்த ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக கலைஞர் டிவியில் இருந்து ₹1,00,000 டிவியாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த டிவியாக இருந்தாலும் சரி, ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த நார்மல் செட்டாப் பாக்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா சின்ன டிவிக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய டிவிலாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, இல்லை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது. ஆனால் இது ஹெச்டி செட்டாப் பாக்ஸ்ன்றதுனால நீங்கள் எந்த டிவிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சின்ன கலைஞர் டிவியிலேருந்து பெரிய டிவி வரையும், எத்தனை இன்ச்சு டிவியாக இருந்தாலும் சரி, ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹெச்டி சேனல் வந்துட போகுது. ஓகே, பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற எல்லாமே சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டி டால்பி ஆடியோன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஹெச்ஃபேக் அன்லிமிட்டட் ரெக்கார்டிங், ஏர்டெல் ரோகோவில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், மற்ற பட்டன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வேல்யூம் பட்டன், சேனல் பட்டன் கொடுக்கலாம். அது ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. பவர் பட்டன் மட்டும் இருக்குது. ஓகே, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்டெலாம் இல்லை. இப்போ போகிற பாக்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்டு வரதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண உடனே உங்களுக்கு கஸ்டமர் ஐடி வந்துடும். நீங்கள் அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இப்போ கார்டு டைப்லாம் இப்போ எதுவுமே வரதில்லை புதுசாக. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா. ஸோ ஆண்டனா இன்னும் இருக்குது. நம்ம டிஷ்ஷில் இருந்து கேபிள் வந்து இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதில் மூவிஸ் டவுன்லோட் பண்ண மூவிஸை வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்ஐ கேபிள். ஸோ ஹெச்டி டிவியில் கனெக்ட் பண்ண நம்ம ஹெச்டிஎம்ஐ கேபிள் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு டிவியில் கனெக்ட் பண்ணோம். இது வந்து 3 பின் கேபிள். நீங்கள் இதுதான் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஹெச்டி செட்டப் பாக்ஸில் நீங்கள் 3 பின் கேபிளும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹெச்டிஎம்ஐ கேபிளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர். ஸோ 12 வோல்ட் 2 ஆம்ப். இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எத்தனை ஆம்ப்னு சொல்லிட்டு. ஏன்னா அடாப்டர் தொலைஞ்சு போயிடுச்சுன்ற படத்தில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அடாப்டர் பற்றி ஃபுல்லாக போடுறேன். ஸோ மேக்ஸிமம் மற்றது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஹெச்டிஎம்ஐ கேபிளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், 3 பின் கேபிள் ஏவி கேபிளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹெச்டி செட்டப் பாக்ஸை வந்து. ஓகே, முன்னே சொன்னது போல தான் நீங்கள் சின்ன டிவியிலேருந்து, கலைஞர் டிவியிலேருந்து பெரிய டிவி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சின்ன டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா, நான் சொன்னேன்ல, இந்த 3 பின் கேபிள் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு ஹெச்டி சேனல்லாம் வருமா, இல்லை ஹெச்டியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. உங்கள் டிவி என்ன குவாலிட்டியில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிக்சர் வரும். ஸோ நீங்கள் கலைஞர் டிவியில் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா நார்மல் சேனல் தான். நீங்கள் ஹெச்டி சேனலே போட்டாலும் உங்களுக்கு நார்மலாக தான் தெரிய போகுது. இதுவே பெரிய டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஎம்ஐ கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு சேனலும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஹெச்டி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தாராளமாக ஹெச்டி குவாலிட்டியில், ஏன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிளில் நீங்கள் கனெக்ட் பண்ண சொல்ல ஹெச்டி சேனல் ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு தாராளமாக வரப்போகுது.
ஸோ இது ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் மட்டும்னு சொல்லலாம். ஏன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடறேன், 5 மினிட்ஸும் ஆகிடுச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு தாராளமாக கீழே பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் பாக்ஸ் ப்ராப்ளமான என்ன பண்ணுறது, இல்லை அடாப்டர் ப்ராப்ளமான என்ன பண்ணுறது, இல்லை ரிமோட் ப்ராப்ளமான என்ன பண்ணுறது. ஸோ ரிமோட்டையும் காமிச்சிடுறேன். ரிமோட்டும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்னு சொல்லலாம். இப்படி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.